ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 11 இன்றைக்கி என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி டே விலாக் வந்து பார்க்கலாமா. இப்போ வந்து ரிப்ளை கமெண்ட்டுக்கு வந்து பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டரு, அவங்க டெய்லியும் 4-5 கமெண்ட் போடுவாங்க. பட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், சில கமெண்ட்டுக்கு எனக்கு அந்த டயத்தில் நான் கமெண்ட் பண்ணும்போது எரர்னு காட்டுது. இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது இந்த யூடியூப்பை நினச்சா. ஸோ அதனால் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அந்த சைடு வந்து எனக்கு பார்க்கவே எனக்கு வந்து பார்த்தாலே எனக்கு வந்து வியூ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எனக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகுது, அது ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னொரு விஷயம், அப்புறம் இது மட்டும் இல்லை, நான் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன். சாரி, இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான், ஃபேஸ்புக் சைடு நான் போக மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் காரணம் கொண்டு நான் வரும்போது கண்டிப்பாக பண்ணிடுறேன், நான் பண்ணாமல் விட மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், என்னோட நிலைமை யோசிச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எரரும் காட்டுது, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான். நீங்கள் வந்து டயட் மட்டும் இருக்கீங்களா, இல்லை எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்க. டயட் அண்ட் வாக்கிங், 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணணும். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்காங்க. அப்புறம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி அப்போ கோட்ரஸ் கொடுத்தாங்கன்னு. என்னோடய மாமியார் வந்து எம்எஸ்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தைராய்டுக்கு வந்து வேர்க்கடலை சாப்பிட்றாம கேட்டிங்க, அதெல்லாம் சாப்பிட்லாம். வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கா, சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டீஷியன் கிடையாது. நான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஹெல்த்தியான வெர்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சு நடத்துகிற அளவுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, சர்டிஃபிகேட்டட் உள்ள ஆள் கிடையாது. ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். பழைய சாதம் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக வேண்டாம். அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, பட் வெயிட் லாஸ் டைமில் வேண்டாம். அலுமினிய பாத்திரம் சமைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக பழகி போச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் சிஸ்டர். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் தர்பூசணி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே. நான் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனும் எடுக்கணும். ஸோ அதுதான் ஒரு கரெக்டான டயட், சரிங்களா. நான் வந்து 78 கேஜிலேருந்து இப்போ 75 கேஜி குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரவைக்களி சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிட்லாம், ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மார்னிங்கில் நம்ம குடிக்கலாமா? கண்டிப்பாக. சப்ஜா சீட், அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, சியா சீட், இது 2மே வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கலாம், சரிங்களா. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அப்புறம் நான் வந்து 5 கிலோ குறைச்சிருக்கேன் சிஸ்டர். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி காய்ச்சல் இருக்கனால டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டேப்லெட்ஸ் எடுத்துக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு சளி பிடிச்சிருக்கு சிஸ்டர், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ ரசம் தான் அஸ் யூஷுவல் எப்பவும் போல். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு நம்ம பிளாக் காஃபி குடிக்கிறோம், பிளாக் டீ குடிக்கிறோம்ல, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிட்லாம். நைட்டு வந்து கம்மங்கூழ் கேப்பக்கூழ்லாம் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம 6:30 டு அந்த 6:30க்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட்டில் நம்ம வந்து கூழ் வந்து லிக்யூடான ஆகாரம் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து சுகர் லெவலை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, 6:30 அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்து தூங்கும்போது அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதை கூழ் மட்டும் குடித்ததும் படுக்கக்கூடாது, சரிங்களா. ரெட் அவல் வந்து சாப்பிட்லாமா, உப்புமா பண்ணி அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்த்து பண்ணி சாப்பிடுங்க. உங்களோட டார்கெட் வெயிட் என்னன்னு என்னை கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு 58 வரணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. அது ஆல்ரெடி நான் அப்படி தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த தூக்கமின்மை இதனால் எனக்கு இருந்தது. ஸோ நான் 58 வரணும்.
பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறேன் மாம் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது பால்லாம் கொடுத்து முடிச்சோன்னே எல்லாமே சரியாகும். பிரஸ்ட் ஃபீட் மாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ரைஸை வந்து அதுக்காக பசிக்குதுன்னு நம்ம அது அதிகமாக எடுக்கக்கூடாது. ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? பயறு, முட்டை அந்த மாதிரி. உங்களோட ஃப்ரெண்டு வந்து வினிதா சவுஸ் குக்கிங் வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டுன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் எப்படின்னா, அதாவது இந்த யூடியூப் வீடியோ நம்ம போடுறோம்ல, அது மூலமாக தான் ஃப்ரெண்டு. பட் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சிவகங்கையில், என் ஹஸ்பண்டோட ஊர் வந்து பரமக்குடி பக்கம். ஸோ அதனால் நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுவும் சிங்க் ஆச்சு. அவங்க நிறைய விஷயங்கள். ஸோ 2 பேரும் ஒரே டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. நான் கல்யாணம் பண்ணியிருக்க ஊர் அவங்களுமே. ஸோ அதுதான். மற்றபடி நாங்கள் வந்து இந்த யூடியூப் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.90 வந்து இருக்குது. சூப்பர். சம்டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பால் காய்ச்சிட்டு அவங்களுக்குலாம் காஃபியை போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் நல்லா ஒரு செம்பு நிறைக்க வந்து தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருந்ததா. ஸோ நான் பால்லாம் ஆற்றி கொடுத்து அவரை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்சாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோட வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பச்சை பயிரை வந்து சரி வறுத்துட்டு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து தனியாக வந்து வேக வச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு அந்த சும்மா கடையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பச்சை பயிறு அவ்வளோ நல்லது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப நல்லது. நல்லா வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணிட்டு கூட அப்புறமா உப்பு அதுக்கப்புறம் போட்டு அப்படியே வந்து ஒரு 2-3 விசில் விட்டு பாருங்கள். ஒவ்வொரு பயிர் வந்து டக்குன்னு எழுந்துடும். நான் வந்து ஒரு 4 விசில் விட்டேங்க. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறேன் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு. சோம்பு பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம எப்பயும் தாளிச்சு விடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி வாழைக்காய் வறுவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் போட்டு பொரிய வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து போட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பொரியலை பார்த்த உடனே டெம்ப்ட் ஆக தான் செய்யுது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கலாங்க, கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம் இதில். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காப்ஸ் இருக்குது அதெல்லாமே. ஸோ அதனால் அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா வந்து சுருளை வதக்கி எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு கடுகுலாம் போட்டு தாளித்து சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது அதிகமாக இனிமேல் வந்து நம்ம வீட்டில் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து காஃபியும் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு அம்மாச்சிக்கு பிரெட் ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுத்து அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா சியா சீடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேங்க. சியா சீடு வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 hours ஊறினா அது நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே போட்டு ஊற வச்சுட்டேன். 1 ஸ்பூன் தான் ஒரு நாள் ஒரு ஆள் எடுத்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுறேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து மெயின்டைனிங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவாக வந்து வாக்கிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலான்ட்டு தர்பூசணி பழம் இருந்துச்சுங்க. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து ஒரு 2 முட்டை சேர்ந்த நார்மலான ஆயிலே யூஸ் பண்ணலை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். உப்பு மட்டும் போட்டு பீட் பண்ணி ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துகிட்டு தர்பூசணி நல்லா நிறைய கட் பண்ணி வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி முடிச்சாச்சுங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லது. ஆம்லெட் ஆயிலே இல்லாமல் போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் கையோட பாத்திரத்தான் கழுவி போட்டுட்டு தர்பூசணி பாதி இருந்தது இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்துடலான்ட்டு. அம்மாச்சி பசங்க வந்து ஜூஸ் தான் குடிப்பாங்க, அம்மாச்சியும் பசங்களும். ஸோ அதனால் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு அரைச்சி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இங்கே பாருங்களேன், தலையில் ஒரு இடி இடிச்சுக்கிட்டேங்க. நல்லா வந்து வெட்டி விட்டுருச்சுங்க தலையில். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது அப்படியே வந்து நவுந்து போக வேண்டியது. இதெல்லாம் சகசமப்பா வீரனுக்குன்ட்டு போயிட வேண்டியது. அப்படி தான் ஆயிடுச்சு. அப்புறமா இங்கிட்டு வந்து பயிரை வந்து பார்த்திங்கன்னா
கிண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு அரிசியை களைஞ்சி குக்கரில் வச்சு விட்டுலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க டக்குன்னு. அப்புறம் இது என்ன கீரை அப்படின்னா பீட்ரூட்டில் இருக்கிற கீரைங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம நேற்று மார்க்கெட் போயில கிடச்சதா. ஸோ அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்தோமா. ஸோ அது வந்து அம்மாச்சி சொன்னாங்க என்னென்னா நீ வந்து பீட்ரூட்டு கொஞ்சம் போட்டு இந்த கீரையும் போட்டு பொரிச்சின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்ட்டு குக்கர் இங்கிட்டு விசில் வந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் கடுகு சீரகம் வரமிளகெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு வெங்காயம் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கிறேன் சரிங்களா இதை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதையும் கிளறி விட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் நல்லா துருவி வந்து அதில் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே இந்த கீரை. இதெல்லாம் கிடச்சா ரொம்ப சத்து, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கடைசி உப்பு போட்டு தான் நான் வந்து எப்போவுமே கீரையில் பரட்டுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், கடுத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சியா சீடை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சியா சீடு. இதே மாதிரி சப்ஜா சீடும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்குது இல்லையா சியா சீடு. ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த சியா சீடு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய கப்பில் ஃபுல்லாமே தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து கலந்து லெமன் ஜூஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு தான், வேறு அந்த ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த சியா சீடு இருக்கு இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குடிக்கும்போது அவ்வளோ நல்லதுங்க. ஒன்றும் தெரியாது நமக்கு வந்து அந்த இது விதை வந்து கடிபடுற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதில் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப நல்லது. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் கூட குடிக்கலாங்க நைட்டு ஊற வச்சுட்டு சரிங்களா. அப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் டம்ளரை வச்சு, மத்து இல்லாதனால. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம வந்து ஒரு சிம்பிள் மெத்தடெல்லாம் பண்ணுறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சைடு இந்த சைடு வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இங்கிட்ட நமக்கு ரவைக்களி கிண்டிக்கலான்னு சொல்லிட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிட்டு கூழ் மாதிரி அப்புறமா அடுப்பில் உப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி மாதிரி. அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். ஸோ ரவை களி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சா சாம்பார் தூள் சேர்க்குறேன் சரிங்களா. அது கூட வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் மசாலா. இதை நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்சுருக்கோம்ல அந்த பயறு, அதாவது கடைஞ்சு கொஞ்சம் அதை வந்து எடுத்து அதில் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவும் கிடையலை, லைட்டாக அது வந்து மெர்ஜாகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரவை களியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க, பஞ்சு பஞ்சா. அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு இந்த கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் பார்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டால் போதுங்க, செம்மையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டாங்க. அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் எடுத்துக்க போகிறேங்க. ரவைக்களி, அப்புறம் அந்த கீரை பொரியல், அந்த பீட்ரூட் கீரை பொரியல் நிறைய எடுத்து வச்சு கொஞ்சம் கேரட்டையும் கட் பண்ணி வச்சு அப்புறம் வந்து பச்சை பயிரையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. என் நெத்தி காயம் அப்படியே தெரியுது பாருங்களேன், கிச்சன் திண்டு தாங்க இடிச்சிருச்சு. அப்புறமா சரி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆயிடுச்சுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ப்ரௌன் ப்ரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பச்சைப்பயிறு கிரேவி பண்ணோம் இல்லையா, அந்த தால் மாதிரி அந்த பீட்ரூட்டும் கீரையும் போட்டதும் வச்சு சூப்பராக முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் சூடு பண்ணி எல்லாத்தையும் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துடலான்ட்டு சாப்பாடே வச்சுட்டேங்க நான் இன்னைக்கு. அதனால முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நார்மலான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நார்மலான தண்ணி தான் குடிக்கணும், இல்லை ஜீரக தண்ணி இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணி சோம்பு தண்ணி அந்த மாதிரி கூட நம்ம எதுவாவது குடிச்சிக்கலாம். ஆனால் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். 6:30-7 டின்னர் முடிச்சுடுங்க சரிங்களா. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.